அராஜக பேயை ஆட்சி பொறுப்பிலிருந்து விரட்டும் நாள் 13ஆம் தேதி. கேப்டன் விஜயகாந்த் பேட்டி. சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடு. தேமுதிக அலுவலகத்தில் இன்று விருப்ப மனு தாக்கல். ஆயிரக்கணக்கான மனுக்கள் குவிந்தன. தேர்தல் புகார்களை தெரிவிக்க இலவச தொலைபேசி எண். மத்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. முறைகேடுகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை தடை. வணக்கம். விரிவான செய்திகள். ஊழல் அராஜக பேயை ஆட்சி பொறுப்பில் இருந்து விரட்டும் நாள் ஏப்ரல் 13ஆம் தேதியன்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று கூறியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட கேப்டன் விஜயகாந்த் இன்று விருப்ப மனு தாக்கல் செய்தார். இதேபோல் ஆயிரக்கணக்கான தேமுதிகவினரும் விருப்ப மனு தாக்கல் செய்தனர். தலைமைக் கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன் விஜயகாந்த், தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 13ஆம் தேதி பேய் நாள் அல்ல, புனிதமான நாள் என்று குறிப்பிட்டார். ஏப்ரல் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மே 13ஆம் தேதி தேர்தல் முடிவு பெற இருக்கிறது. இந்த 13ஆம் தேதி நல்ல நாளாகும். ஊழல் என்ற பேயை, அராஜகம் என்ற பேயை, விலைவாசி உயர்வு என்ற பேயை தமிழ்நாட்டை விட்டு விரட்டும் நல்ல நாள்தான் 13ஆம் தேதி என்று கேப்டன் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் இன்று தொடங்கியது. கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதல் மனுவை தலைமை அலுவலகத்தில் அளித்தார். அதையடுத்து தேமுதிக சார்பில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தலைமை அலுவலகத்தில் நீண்ட வரிசையில் நின்று தாக்கல் செய்தனர். விருப்ப மனு தாக்கல் செய்ய இன்று காலை முதலே சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்திற்கு ஏராளமான தொண்டர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். கேப்டன் விஜயகாந்த் அதிகாலையிலேயே கட்சி அலுவலகத்திற்கு வந்தார். முதலாக தனது விருப்ப மனுவை கேப்டன் விஜயகாந்த் தாக்கல் செய்ய அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அதனை பெற்றுக் கொண்டார். தேமுதிகவினர் பலர் நீண்ட வரிசையில் நின்று விருப்ப மனு தாக்கல் செய்த வண்ணம் உள்ளனர். கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று பலர் விருப்ப மனு தாக்கல் செய்தனர். கேப்டன் பெயரில் 500க்கும் மேற்பட்ட மனுக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டன. இதுவரை ஆயிரக்கணக்கான தேமுதிகவினர் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். தொடர்ந்து மனு தாக்கல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தலைமை கழக நிர்வாகிகள் மனுக்களை பெற்று வருகின்றனர். இன்றைய மனு தாக்கல் துவக்க நிகழ்ச்சிக்கு அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், பொருளாளர் சுந்தரராஜன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் வி. சி. சந்திரகுமார், தேர்தல் பிரிவு செயலாளர் வீரப்பன், மாநில இளைஞர் அணி செயலாளர் எல். கே. சுதீஷ் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட பலர் தலைமை கழகத்திற்கு வந்திருந்தனர். தலைமை கழகம் இன்று விழா கோலம் பூண்டிருந்தது. தேமுதிக சார்பில் விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்ட நிகழ்ச்சியை நமது கேப்டன் டிவி இன்று காலை நேரடி ஒளிபரப்பு செய்தது. மார்ச் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை தேமுதிக சார்பில் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும், தனி தொகுதியில் போட்டியிட 5,000 ரூபாய் செலுத்த வேண்டும். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட பொது தொகுதிக்கு 5,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு 2,500 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல்களில் வாக்குப்பதிவு ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் மார்ச் 19ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி முடிவடையும். மனுவை வாபஸ் பெற 30ஆம் தேதி கடைசி நாள். ஏப்ரல் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்தாலும் வாக்கு எண்ணிக்கை 1 மாதம் கழித்து மே 13ஆம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி குரேஷி ஏற்கனவே அறிவித்திருந்தார். இன்றைய தினம் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிடம் சார்பில் விருப்ப மனு காலை 9 மணிக்கு வழங்கப்பட்டது. முதல் மனுவாக எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் முதல் மனு பெற்றுக்கொண்டார். வருகின்ற 6ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இந்த விருப்ப மனு முடிவடையும். தேர்தல்
தொடர்பான புகார்களை தெரிவிக்க 24 மணி நேர இலவச தொலைபேசி எண் 1965 சேவையை தொடங்க இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தேர்தலின் போது வாக்காளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பல்வேறு புகார்களை கூறலாம். பொதுவாக தேர்தல் புகார்களை தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளிடம் அவர்களது பணி நேரத்தில் மட்டுமே கூற முடியும். இதனால் தேர்தல் காலத்தில் நள்ளிரவு நேரங்களில் நடைபெறும் முறைகேடுகள், மோசடிகள் குறித்த புகார்களை கூற முடியாத நிலை இருந்தது. இந்த குறையை போக்க 24 மணி நேர கால் சென்டர்களை தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களிலும் தொடங்குவதற்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த இலவச தொலைபேசி சேவை எண் 1965 ஆகும். ஒவ்வொரு புகாருக்கும் தனிப்பட்ட புகார் எண் வழங்கப்படும். புகார்தாரர்கள் தெரிவிக்கும் அனைத்து புகார்களும் பதிவு செய்யப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. புகார்கள் கூறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு நின்றுவிடாமல் புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் தன்மை குறித்து புகார்தாரர்களுக்கு தனியாக தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் கருணாநிதி திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று தெரிகிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழல், விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் திமுகவின் செல்வாக்கு மங்கியுள்ள இந்த நேரத்தில் தனது சொந்த தொகுதியான திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுவதே பாதுகாப்பானது என்று கருணாநிதி கருதுகிறார். திருவாரூர் தொகுதியில் போட்டியிட திமுகவினர் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டாம், அங்கு திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிட இருக்கிறார் என்று அக்கட்சியினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். திருவாரூர் தொகுதி முன்பு ரிசர்வ் தொகுதியாக இருந்தது. தற்போது அது பொது தொகுதி ஆகிவிட்டதால் அங்கு கருணாநிதி போட்டியிட முடியும். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கைதான முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் ராசா தனது பணத்தை மனைவியின் வங்கிக் கணக்கில் பதுக்கி வைத்தது தெரியவந்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. ராசா வாங்கிய கமிஷனில் 3000 கோடி ரூபாயை மொரிஷியஸ் தீவிலும் செய்செல் நாட்டிலும் உள்ள வங்கிக் கணக்கில் போட்டு வைத்திருப்பதாக சிபிஐ கண்டுபிடித்துள்ளது. இந்த வங்கிக் கணக்கு ராசாவின் மனைவி பெயரில் இருப்பதாக விசாரணையில் சிபிஐ கண்டுபிடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரணைக்கு உட்பட்ட ராசாவுக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ராசாவுக்கு அச்சுறுத்தல் வருவதாகவும் இதன் காரணமாக அவர் நீதிமன்றத்திற்கு நேரில் வர முடியாது என்று ராசாவின் வழக்கறிஞர் ரமேஷ் குப்தா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதனையடுத்து ராசா வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரணைக்கு உட்பட நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் கருணாநிதி திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று தெரிகிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழல், விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் திமுகவின் செல்வாக்கு மங்கியுள்ள இந்த நேரத்தில் தனது சொந்த தொகுதியான திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுவதே பாதுகாப்பானது என்று கருணாநிதி கருதுகிறார். திருவாரூர் தொகுதியில் போட்டியிட திமுகவினர் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டாம், அங்கு திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிட இருக்கிறார் என்று அக்கட்சியினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். திருவாரூர் தொகுதி முன்பு ரிசர்வ் தொகுதியாக இருந்தது. தற்போது அது பொது தொகுதி ஆகிவிட்டதால் அங்கு கருணாநிதி போட்டியிட முடியும். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கைதான முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் ராசா தனது பணத்தை மனைவியின் வங்கிக் கணக்கில் பதுக்கி வைத்தது தெரியவந்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. ராசா வாங்கிய கமிஷனில் 3000 கோடி ரூபாயை மொரிஷியஸ் தீவிலும் செய்செல் நாட்டிலும் உள்ள வங்கிக் கணக்கில் போட்டு வைத்திருப்பதாக சிபிஐ கண்டுபிடித்துள்ளது. இந்த வங்கிக் கணக்கு ராசாவின் மனைவி பெயரில் இருப்பதாக விசாரணையில் சிபிஐ கண்டுபிடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரணைக்கு உட்பட்ட ராசாவுக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ராசாவுக்கு அச்சுறுத்தல் வருவதாகவும் இதன் காரணமாக அவர் நீதிமன்றத்திற்கு நேரில் வர முடியாது என்று ராசாவின் வழக்கறிஞர் ரமேஷ் குப்தா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதனையடுத்து ராசா வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரணைக்கு உட்பட நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. +2 மாணவர்களுக்கான அரசு தேர்வுகள் இன்று தொடங்கின. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சுமார் 8,50,000 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இது பள்ளி படிப்புகள் முடிவடையும் தருணம். மாணவர்கள் பயம் கலந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்த தேர்வுகள் இன்று தொடங்கின. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 6,922 பள்ளிகளைச் சேர்ந்த 8,57,956 பேர் தேர்வு எழுதுகின்றனர். தமிழ் வழியில் தேர்வுகளை எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிட் அடிப்பது, காப்பி அடிப்பது உள்ளிட்ட முறைகேடுகளில் மாணவர்கள் ஈடுபடுவதை தடுக்க 4000 பேர் கொண்ட பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. பறக்கும் படையினர் இன்று தீவிர சோதனையில் ஈடுபட்டனர்.
முறைகேடுகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் வரை தேர்வெழுத தடை விதிக்கப்படும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. குற்றத்தில் தொடர்புடைய தேர்வு கண்காணிப்பாளர்களையும் தண்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்வெழுதும் பள்ளி இறுதியாண்டு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் கேப்டன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.